இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃப்ரண்ட் எலிவேஷன். சைட் வந்து 50 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் எல்லா ரூம்ஸுமே பார்க்க பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இதனால் வீட்டுக்குள்ளே அதிகப்படியான சூரிய வெளிச்சம் கிடைக்குது. வீடும் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லேயே ஃபுல் கார் பார்க்கிங்கை பிளான் பண்ணி பூராதுக்குமே ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஸ்பாட்லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எலிவேஷன் டிசைனுக்கு ஆட் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது பார்க்க புதுசாக நல்லா இருக்குது. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4.6 சென்ட், அதாவது 2000 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 50 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2614 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சைட் வந்து 50 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் நிறைய கிரில் ஒர்க்ஸும் அதுக்கு மேட்சிங்காக என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 12x35. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வச்சிருக்காங்க. வாலுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6x4 இந்தியன் டாய்லெட் டைப். சின்ன ஒரு கார்டன் செட்டப் கொடுக்கறதுக்காக ஃப்ரண்ட்ல இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் ரூஃபை பூரா பார்த்தீங்கன்னா மெட்டலில் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு அதில் வுட் டிசைன் ஃபுட்டட் பேனல்ஸ் வச்சு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் கம் டைனிங். சைஸ் 26x16. தரைக்கு பூரா கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. ஃப்ளோர் டு சீலிங் ஹைட் 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் எடுத்து கிச்சன். சைஸ் 10x10. இந்த கிச்சனில் ஹைலைட் என்னென்னா 5x10 அடி சைஸில் தனியாக யூட்டிலிட்டி ரூம் பிளான் பண்ணி அங்கேயும் டேபிள் டாப் அண்ட் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷின் அண்ட் டிஷ் வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். வுட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால வீட்டுக்கு 4 பக்கமும் நிறைய செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x11.
இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். வீட்டுக்குள்ளே அதிகப்படியான சூரிய ஒளி வர்றதுக்காக சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 16க்கு 11. தரைக்கு முழுவதும் வுட் டிசைன் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 11 அடிக்கு விட்டுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 8க்கு 5. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. அதுக்கடுத்து அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 6. வாஷ் பேசின், ஷவர், மெனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 10க்கு 31. தரைக்கு பூராமே கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த வீட்டை ஓன் பர்பஸ்க்காக கட்டினாங்க. பர்சனல் ரீசன்ஸ்னால இதை சேல் பண்ணுறாங்க. இது வந்து புது வீடு, இன்னும் யூஸ் பண்ணலை, இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் சுற்றியும் நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 8 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.